சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கோயில்ல இருந்து தர்மகர்த்தா தான் போன் பண்றாரு. சரிம்மா. ஐயா சொல்லுங்க ஐயா. அம்மா செண்பகவல்லியம்மா, வணக்கம்மா. வணக்கங்க ஐயா. அம்மா, நீங்க கோயில்ல அன்னதானம் பண்றதா சொல்லியிருந்தீங்க. அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடலாமான்னு கேக்குறதுக்காக தான் உங்களுக்கு போன் பண்ணேம்மா. நாளைக்கு தேதி 5 ஆச்சுல, மன்னிச்சிருங்க ஐயா. வீட்ல சில பிரச்சனைங்க, அதுல நான் இந்த விஷயத்தை எல்லாம் மறந்துட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுங்க. நான் ஆனந்த் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புறேன். நல்லதுங்கம்மா, அப்ப நான் போனை வச்சிடுறேம்மா. சரிங்க ஐயா. என்ன சொத்த? ஒண்ணு இல்ல ஆனந்த், அன்னதானம் கொடுக்கறதா சொல்லியிருந்தேன், அதுக்காக தான் போன் பண்ணிருக்காரு. நாம கோயிலுக்கு போகணும் ஆனந்த். நான் எல்லா ஏற்பாடையும் பண்ண சொல்லிருக்கேன். அம்மா, தம்பி இப்ப இருக்கிற நிலைமையில அவனால எப்படிமா கோயிலுக்கெல்லாம் வர முடியும்? அவனால முடியுமா என்னன்னு தெரியலையே. அதுவும் சரிதான். சரி, நான் அர்ஜுன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்துறேன். என்ன பத்தி கலகம் பண்ணி அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சிடலான்னு நினைச்சியா? அவங்க என்ன நம்புற வரைக்கும் நீ சொல்ற எதையுமே அவங்க நம்ப மாட்டாங்க. அவ்வளவு சீக்கிரம் உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஏய், இப்ப போய் சொல்லி தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப ஓவர் ஆடாத. ரொம்ப நாளைக்கு உன் ஆட்டம் நீடிக்காது. ஒரு நாள் உன்னை பத்தின உண்மை எல்லாருக்கும் தெரியதான் போகுது. அப்ப நீ என்ன ஆகுறன்னு பாரு. அப்படி ஒரு விஷயம் நீ இல்ல, உங்க அப்பனே வந்தாலும் நடக்காது. வந்துட்டாரு வார்னிங் கொடுக்க. அர்ஜுன், ஏய் மலர், பாத்து பாத்து பாத்து. போதுமா? அம்மா அங்கேயுமே நிக்கிறீங்க, வாங்க வாங்க. அர்ஜுன், இப்ப எப்படி பார்க்க? அடிப்பட்டதெல்லாம் ரொம்ப வலிக்குதா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் நல்லாதான் இருக்கேன். நீ என்னதான் சொன்னாலும் உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. விடுங்கம்மா, நடந்தது நடந்துருச்சு. அதே யோசிச்சு கவலைப்பட்டு உங்க ஹெல்த் நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. காலில் மட்டும்தான் கொஞ்சம் பலமாடி பட்டுச்சு, மற்றபடி வேற எதுவும் இல்லம்மா. 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஏன் அர்ஜுன், உன்னால எழுந்திருச்சு நடக்கவும் இல்ல டிராவல் பண்ணி எங்கேயும் வெளியே போகவும் முடியாதுல்ல? இப்போ வெளியே போற அளவுக்கு அர்ஜுனுக்கு என்ன அவசியம் இருக்கு? இவரு ரூம்லயே ரெஸ்ட் எடுக்கட்டும். ஐயோ மலர், நான் அர்ஜுனை எங்கேயும் வெளியே போகணும்னு சொல்லலம்மா. அம்மா தான் ஏதோ அன்னதானம் பண்ணணும், கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது விஷயமா பேசுறதுக்காக தான் இப்ப இங்க வந்தோம். என்னம்மா திடீர்னு அன்னதானம்லாம்? ஏதாவது வேண்டுதலாமா? ஆமாப்பா அர்ஜுன். ஏன் அத்தை, அப்படி என்ன வேண்டுதல்? அதை நாளைக்கே பண்ணி ஆகணுமா? ஆமாமா, மலர் சொல்றதும் சரிதான். அர்ஜுன் முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும், இதெல்லாம் அப்புறமா பண்ணிக்கலாம்லம்மா. என்னம்மா யோசிக்கிறீங்க? நம்ம நாளைக்கு தான் பண்ணணும்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நம்ம பண்ணிடலாம். நீங்க அதுக்காக அப்செட் ஆகாதீங்க. அப்படி இல்லடா அர்ஜுன், இது வேற ஏதாவது வேண்டுதல்னா கூட நாம தள்ளி போட்டுக்கலாம். ஆனா நாளைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாள்ல தான் அன்னதானம் பண்றதா நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதான் நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி என்னமா முக்கியமான நாள்? அர்ஜுன், நாளைக்கு என்ன நாள்னு மறந்துட்டியா? இதே நாள்ல தான் போன மாசம் மலர் உண்டாயிருக்காங்கிற விஷயமே நமக்கு தெரிஞ்சது. எவ்வளவோ பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவிச்சு நிம்மதியும் சந்தோஷத்தையும் இழந்த இந்த வீட்ல மலர் கர்ப்பமா இருக்கா. எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்க போகுதுங்கிற விஷயம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது.
அந்த சந்தோஷமான விஷயம் எனக்கு தெரிஞ்சதுமே நான் எனக்குள்ள ஒரு வேண்டுதலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் பேரப்புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த நாள்ல கஷ்டப்படுற ஏழை ஜனங்களுக்கெல்லாம் அன்னதானம் போடுறதா நான் வேண்டிக்கிட்டேன். சிட்டில இருக்கிற எல்லா கோவில், ஆசிரமும், முதியோர் இல்லம், அப்புறம் கஷ்டப்படுற எல்லாருக்குமே சாப்பாடு போடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன்பா. அதுக்குள்ள உனக்கு திடீர்னு அடிபட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. அம்மா, நீங்க வேண்டிட்டீங்கல்ல, எந்த குறையெல்லாம் பண்ணிடலாம், நீங்க கவலையப்படாதீங்க. ஆனா எப்படி அர்ஜுன், நீயும் மலரும் தான் இருந்து இந்த அன்னதானத்தை நடத்தணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. உனக்கு அடிபட்டு நடக்கவே கஷ்டப்படுற, அப்புறம் எப்படி கோயிலுக்கெல்லாம் போக முடியும்? பரவாயில்லக்கா, நான் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன்னால முடியலன்னா விட்டுறலாம், அப்புறமா பாத்துக்கலாம். அதுக்காக நீ கஷ்டமெல்லாம் பட வேண்டாம். எனக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. அத்தை, எனக்கு ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்க ஆனந்த். இல்ல, அன்னதானம் பண்ணணும் தானே வேண்டிக்கிட்டீங்க, அதை ஏன் நம்ம வீட்லயே பண்ணக்கூடாது? அர்ஜுனும் வெளியே போக வேண்டிய அவசியம் இருக்காது, எல்லாரையும் நம்ம வீட்டுக்கே கூப்பிட்டு சாப்பாடு போடலாம்ல. ஆ, அது மட்டும் இல்ல அத்தை, நீங்க நினைச்ச மாதிரியே கோயில், ஆசிரமம், முதியோர் இல்லம், இந்த எல்லா இடத்துக்கும் நம்ம அன்னதானம் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடலாம்ல. உங்க வேண்டுதலும் நிறைவேறின மாதிரி இருக்கும், அர்ஜுன் மலர் கையாலே வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ண மாதிரி இருக்கும்ல அத்தை. இது கூட நல்ல யோசனை தான் ஆனந்த். நாம அப்படியே பண்ணிடலாம். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அர்ஜுன், உனக்கு ஓகே தானப்பா? எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே தாம்மா. மலர், உனக்கு ஓகே தானம்மா? நீ எதுவும் பேசாம அமைதியாவே நிக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை, நீங்க எது செஞ்சாலும் எனக்கு ஓகே தான். அப்ப சரி, ஆனந்த் சொன்ன மாதிரி நம்ம வீட்லயே அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். ஆனந்த், நீங்களும் துர்காவும் அதுக்கான வேலையெல்லாம் பாத்துக்கோங்க. சரி அத்தை, அதே மாதிரி பண்ணிடலாம் அத்தை. சரிப்பா அர்ஜுன், நீ படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. அம்மா உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன், சரியா? சரிம்மா. மலர், அர்ஜுனை பாத்துக்கோமா. சரிங்க அத்தை. அக்கா, அம்மா என்னக்கா சொன்னாங்க? அந்த பிரகாஷ் நீ ஸ்டேஷன்ல போய் பார்த்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்க, என்னாச்சுக்கா? அப்புறம் எப்படி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச? வேற எப்படி தப்பிப்பேன்? வழக்கம் போல பொய் சொல்லி டிராமா பண்ணி தான் தப்பிச்சேன். அம்மா நம்பிட்டாங்களா? நம்பலன்னா என் நேரம் உன் முன்னாடி நின்னு நான் பேசிட்டு இருக்க முடியுமா?